பொண்ணு, பசங்க எல்லாரும் ரொம்ப நாளாவே வந்து எக்ஸிபிஷன் போணும், அவதார் எக்ஸிபிஷன் போணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு கடைய லீவ் போட்டுட்டு, நானும் எங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, காரோட எடுத்துட்டு நேரா வந்து அந்த அவதார பார்க்க எக்ஸிபிஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இதில மோஸ்ட்லி சொல்லப்போனா, என் பொண்ணு தான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தாங்க. ஆனா, எனக்கு என்னவோ பெருசா அது தெரியல. அந்த அவதார் எக்ஸிபிஷன்லாம் ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்ல. அதில ஒண்ணும் இருக்காது. ஏன்னா லாஸ்ட் டைம் போன எக்ஸிபிஷன் வந்து அது ஒரு ஃபிஷ்ஷு கடல் கன்னின்ற மாரி போட்டிருந்தாங்க. ஆனா, அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஆனா, இது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்குமா? அப்படின்றது எனக்கே ஒரு டவுட்டா தான் இருந்துச்சு. சரி பசங்க ஆசைக்காக தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே போனேன். ஆனா, உள்ள போயி கார் பார்க்கிங்க்கு தனியா வாங்கிக்கினாங்க. நீங்க போற மாரினா கார் பார்க்கிங் சார்ஜஸ் கண்டிப்பா இருக்கு. அதே மாரி என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரூ. 80 வாங்குறாங்க. பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஒரு 5 வயசுக்கு மேல இருந்தாலே கண்டிப்பா ரூ. 80 வாங்குறாங்க. எங்களுக்கு வந்து 3 டிக்கெட் தான் ஆச்சு. மத்தது என் பையனுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு சார்ஜஸ் இல்ல. ஸோ எல்லாரும் எடுத்துட்டு நாங்க கிளம்பினோம். ஆனா என்ட்ரன்ஸ் லுக் உண்மையிலே நினச்சா அந்த பெரிய கிங்காங் ஒரு படத்துல வர மாரி பெரிய ஒரு ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு அந்த அளவுக்கு பெருசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள போன உடனே இந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள போற மாரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. அப்ப கூட எனக்கு பெருசா தெரியல. பட் வந்து உள்ள அந்த லைட்டிங்கு போக 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 பார்க்கும்போது உண்மையிலே சொல்றேங்க, வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அதாவது எப்படி தெரியுங்களா? நம்ம வந்து இந்த ஓசூருக்குள்ளேயே இல்ல. இந்த உலகத்திலேயே இல்ல. வேற ஏதோ ஒரு வேர்ல்டுக்குள்ள போயிட்டு இந்த ஒரு அவதார உலகம் அப்படின்ற ஒரு அவதார படம்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதுல எப்படி இருப்போம்? அந்த மாரி ஒரு லைட்டிங்கு, அந்த மாரி ஒரு உலகத்துக்குள்ள போய் நம்ம இருக்கிற மாரி இருக்கு. பூமியில நம்ம கால வச்சா கூட லைட்டு, அந்த வெளிச்சம் என்னமோ ஒரு மண்பானை, ஒரு என்ன சொல்றது, ஒரு மண் ரோடு அந்த மாரியே கிடையாது. ஃபுல்லாவே வந்து ஒரு ஆதிவாசிங்கலாம் எப்படி வாழ்வாங்க, அந்த மாரி ஒரு உலகத்துக்குள்ள போய் எல்லாத்தையும் நம்ம பார்க்குற மாரி இருக்கு. விலங்குகளாகட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த பிளான்ட்ஸு, மர, செடி, கொடிகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல்லா அந்த எலக்ட்ரிக்ல வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. நெறைய பேர் உண்மையிலே வந்திருந்தாங்க கூட்டம். அந்த கூட்டத்துக்கு வந்து நெறைய பேர் வந்து நெறைய பேர் செல்ஃபி எல்லாம் கூட எடுத்தாங்க. உண்மையிலே வந்து உள்ள பார்க்கும்போது வந்து என்ன சொல்றது, பெரியவங்கள கம்பேர் பண்ணும்போது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஏரியாங்க. இது ஒசூர்ல எவ்வளோ நாள் போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம கரெக்டா கன்ஃபார்மா சொல்ல முடியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூல் லீவ் ஸ்டார்ட் ஆகிற எண்டு வரையுமே இருக்குன்றது எனக்கு தெரியுது. ஆனால் குழந்தைங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸு. இதோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வேளாங்கண்ணி ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. தாராளமாக வந்து விசிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ரொம்ப தூரம் அந்த மாதிரி சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கான்னு கேட்டால் ரொம்பலாம் கிடையாது. அனிமலு, பிளான்ஸு, அந்த அவதாரோட பொம்மைங்க, சும்மா தலைங்க வந்து ஷேக் ஆகிற மாதிரி, கை கால் ஷேக் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே உள்ளே வந்து ஒரு பேக்ரவுண்டு, ஒரு சவுண்டெல்லாம் கொடுத்து நம்ம இந்த உலகத்திலே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே பெரியவங்களை கம்பேர் பண்ணும்போது சின்ன குழந்தைங்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஏரியா. அதே மாதிரி நேச்சுரலாக இருக்குது. பார்க்கும்போது நேச்சுரலாக ஒரு என்ன சொல்கிறது, நெருப்பு எரியிற மாதிரி, நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விலங்குகளெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி, சிங்கம், அதே மாதிரி குரங்கு, புலி, இந்த மாதிரிலாம் வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி நமக்கே தெரியல. வித்தியாசமாக ஏதோ ஒரு கெட்டபிள் ஸ்டைலெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எந்த மாதிரி விலங்குகள் அதெல்லாம் தெரியல. பசங்க அதோட எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி நல்லா ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அதையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, எப்பயும் போல் நம்ம வெளியே வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ளே பண்ணுற கேமு, அந்த பபுள் ஷூட்டு, அது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்ல போனால் நீங்கள் உள்ளே வந்தால் ஒரு 1 ஹவரில் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நானுமே நினச்சி கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் 1 ஹவர்னால குறைஞ்சபட்சம் ஒரு படத்தை பார்க்குற மாதிரி ஒரு 3 மணி நேரம்னா டைம் ஆகுது. நானும் உள்ளெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் போட்டிருக்க மாட்டாங்க, சும்மா ஸ்டால் மாதிரி கடை மாதிரி போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், போன வருஷம் எக்ஸிபிஷன் போன விட இந்த வருஷம் ரங்கநாட்டம்னா பயங்கர பெருசுங்க. அது வெளியேருந்து பார்க்கும்போதே நமக்கு ஒரு எக்ஸாக்டிங்காக இருக்குது. ரங்கராட்டினம் போட்டிருக்காங்க, கேம், குழந்தைங்களுக்கு விளையாடுற கார் கேமு, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையவே இருக்குது. அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது, போட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். மஷ்ரூமும் நான் போனப்போ வந்து மஷ்ரூமு, அதுக்கப்புறம் வந்து அப்பளம், அப்புறம் வந்து பஜ்ஜி போட்டிருந்தாங்க. ரேட்டு கூட வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல தான். பட் வந்து என்ன சொல்கிறது, மஷ்ரூம் தான் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி. எல்லாமே வந்து 100ன்னாங்க. அந்த அப்பளமும் பஜ்ஜி மட்டும் தான் ரேட்டு கம்மி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் இந்த பிளேயிங் கேம்ஸ் எல்லாம் வந்து என் பொண்ணு நல்லா இன்ட்ரெஸ்டாக விளாட்னா
பொண்ணு பையன் எல்லாமே இது எல்லாமே நார்மலான ப்ரைஸ் தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 80. குழந்தைங்கள விளையாடுற ஐட்டம்ஸ் எல்லாமே நான் பார்த்துட்டேன். எல்லாமே ப்ரைஸ் வந்து 80 போட்டிருக்காங்க. மற்றபடி இந்த பெரியவங்களாம் விளையாடுற மாதிரி இந்த போட்டிங்கு அந்த மாதிரி ரங்கராட்டனம் இந்த மாதிரிலாம் நான் விளையாடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100. கடைசியாக ஃபைனலாக நானும் ஒன்று ஏறலான்னு சொல்லிட்டு ஏறிட்டேன். ஆனால் உண்மையிலே மரண பயத்தை காட்டிடுச்சு. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏரியாங்க ஒசூரில்.